தன் வீட்டை விட்டு ஓடி வந்த யாக்கோபுவின் வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகவே இருந்தது. அவன் வீட்டை விட்டு ஓடி வரும்போது அவன் எப்படி வந்தானாம் என்றால், பகலிலே ஏசாவுக்கு பயந்து பயந்து மறைந்து மறைந்து நடந்து வருவானாம். பகலும் அவனுக்கு இரவாக இருந்தது. மறைந்து மறைந்து நடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் பயம் நிறைந்ததாக இருந்தது. காடுகளின் வழியாகவே நடந்து வந்த யாக்கோபுக்கு என்ன எண்ணம் வந்ததென்றால், இந்த காடுகள் எனக்கு தான் புதிது, வேட்டைக்காரனான என் அண்ணனுக்கு இதெல்லாம் அத்துபடி, ஏசா என்னை பின்தொடர்ந்து வருகிறானோ. பின்னால பார்த்து பார்த்துதான் பயந்து பயந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தோடு யாக்கோபு போய்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம் போலதான். கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாமும் இதே நடைதான் நடந்து கொண்டிருப்போம். என் பின்னால் யாரோ வருவது போல இருக்கிறது, கடன்காரன் வருவது போல இருக்கிறது, பிடிக்காதவன் வருவது போல இருக்கிறது, பின்தொடர்வது போல இருக்கிறது. அதே நிலைமையிலே தான் இந்த யாக்கோபு பயந்து பயந்து நடந்து வந்து கொண்டிருந்தான். இரவு வந்துவிட்டது. இரவிலும் நம்மிலே பாதிக்கப்பட்ட பலரை போலதான் அவன் சிந்தித்து கொண்டு படுத்திருக்கிறான். அந்த இரவு அவன் யோசிக்கின்றான், ஒருவேளை நான் கொல்லப்பட்டு விட்டால், நான் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? யோசித்தபடி படுத்திருக்கிறான். நமக்கும் கஷ்டங்கள் வரும்போது இதைதான் நாம் நினைப்போம், நான் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? யாக்கோபு யோசிக்கிறான், விரும்பினவர்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும், என் அம்மாவுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும், என்னை விரும்பாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஏசா போன்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இல்லாமல் போய்விடும் போது அழுகிறவர்களுக்கு மத்தியிலே சில நமட்டு சிரிப்புகளும் உதிரும் என்று அவன் ரொம்ப யோசித்து யோசித்து பயந்து பயந்து அவன் படுத்திருக்கிறான். இரவிலே பயந்து போய் எனக்கு இனி தூக்கம் வருமா என்று யாக்கோபு படுத்திருந்த வேளையிலே நன்றாக தூங்கி விடுகிறான். நன்றாக தூங்கி விடுகிறான். அவன் அப்படி தூங்கவே இல்லை என்று சொல்லப்படுகிற வகையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை அவன் அனுபவிக்கிறான். அந்த தூக்க நேரம் வாழ்க்கையிலே அவனுக்கு மிக மிக ஆசீர்வாதமான ஒரு நேரம், மிக மிக ஆசீர்வாதமான ஒரு நேரம். அந்த தூக்க நேரம் ஆண்டவரை நோக்கி செல்லும் ஏணிப்படியிலே அவனை ஏற்றியது. ஒரு ஏணியில ஏறியது போல தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். நானும் ஏறலாமோ? அப்படி அந்த தூக்க நேரம் ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற ஏணிப்படியிலே அவனை ஏற்றியது. அந்த நேரம் தன் சுய விருப்பத்தின்படி அவனுடைய புலன்கள் செயல்படாத நேரமாக இருந்தது. அவனுடைய புலன்களை எல்லாம் கர்த்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டார். கண்ணை எடுத்துக்கொண்டார், இருதயத்தை எடுத்துக்கொண்டார், காதுகளை எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் தான் புலன்கள். ஷார்ப்பாக இருப்பது புலன்கள். அதையெல்லாம் கர்த்தர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். அந்த சந்தோஷமான நேரம் தன் வாழ்க்கைக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்ட நேரமாக இருந்தது. நித்திரை தெளிந்து யாக்கோபு விழிக்கும் போது அவன் சொல்லுகின்றான், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபு நினைத்தது போலவே பல சமயம் நாமும் நினைப்பதுண்டு, இங்கதான் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையிலே தான் கடந்து போன அத்தனை சூழல்களிலும் கர்த்தர் தன்னுடன் தான் இருந்தார் என்பதை பின்னர் தான் யாக்கோபு புரிந்து கொள்ளுகிறார். நாமும் கூட ஆண்டவரை எப்படி நினைக்கிறோம்? ஆலயத்திலே மட்டும் இருப்பவராக நினைக்கிறோம். ஆனால் அவர் நம்ம கூடவே இருப்பவர். அப்படிதானே? நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே இருப்பவர் அவர். திருமறையிலே யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பானவை. அந்த வாக்குறுதிகளிலே ஒரு 3 வாக்குறுதிகளை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட தியானமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் வாக்குறுதி என்னவென்றால், கர்த்தர் கைவிடுவதில்லை, கர்த்தர்
கைவிடுவதில்லை. அதுதான் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் வாக்குறுதி. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிடுவதில்லை. கைவிட்டு விடுவது மனிதரின் இயல்பு, அப்படிதானே? எந்த மனிதனையும் நம்ம நம்பக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனிதன் கைவிட்டு விடுவான். மனிதனுடைய கைவிடுதல் எப்படி இருக்கும் என்பதை இப்படி சொல்வார்கள். அதாவது எல்லா மனிதர்களும் வந்து சிறகுகளை நம் மீது ஒட்ட வைப்பார்களாம். சிறகுகள், எப்பா இந்த சிறகு நான் ஒட்டி விடுறேன், இந்த சிறகு நீ, இந்த இறகுகளை நான் ஒட்டி விடுகிறேன், உனக்கு இப்போ ஒரு பெரிய சிறகு வந்து விட்டது. மனிதர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் நம் மீது ஒட்ட வைக்கப்படுகின்ற சிறகுகள். அதை வச்சு பறக்க முடியுமா? பறக்கவே முடியாது. அதை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்கள் தருகிற வாக்குறுதிகள் அப்படிதான். யாக்கோபு தீராத சோகம் நிறைந்தவராக இருந்தார். தீராத சோகம். அவரது சோகங்களை கண்ணீர் தற்காலிகமாகத்தான் தீர்த்தது. நம்முடைய சோகங்களை எல்லாம் கண்ணீர் தற்காலிகமாக தீர்க்கும். ரொம்ப சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் அழுது விடும்போது கொஞ்சம் அந்த சோகம் தீர்ந்தது போல இருக்கும், அப்படிதானே? யாக்கோபுவினுடைய நிலைமையும் அதுதான். தீராத சோகம். ஆனால் கொஞ்சம் அழுது விடும்போது அந்த சோகம் தீர்ந்தது போல இருக்கும். அந்த இரவின் தனிமையிலே தன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டதாகவே நினைத்தார். தன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டதாக நினைத்தார். மனிதருடைய குணம் என்ன தெரியுமா? ஒரு ஆள் கைவிட்டு விட்டது தெரிந்தால் அடுத்த ஆளுகளும் படிப்படியாக கைவிட்டு விடுவார்கள், அப்படிதானே? அவன் உன்னை கைவிட்டுட்டான், நான் உன்னை கைவிட மாட்டேன். யாராவது சொல்லுகிறார்களா? அப்படி கிடையவே கிடையாது. அவன் ஏன் உனக்கு அந்த கடனை தரமாட்டேன்னு சொன்னான்? அப்போ நானும் தரமாட்டேன், ஏதோ ஒன்று இருக்கு, அதனால் நான் தரமாட்டேன். அவன் ஏன் உனக்கு அந்த உபகாரத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னான்? ஏதோ ஒன்று இருக்கு, ஆகவே நானும் செய்ய மாட்டேன். ஆகவே மனிதருடைய இயல்பு, எல்லாரும் ஒரு மனிதனை கைவிட்டு விட்டால் எல்லாருமே அந்த மனிதனை ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் மனிதருடைய இயல்பு. சமீபத்தில் ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். IRCTC இணையதளத்திலே, IRCTC என்றால் இந்தியன் ரயில்வே இணையதளம், அந்த இணையதளத்திலே ஆன்லைன் மூலமாக பெங்களூரிலிருந்து நாக்பூருக்கு ராஜதானி ரயிலிலே 2AC வகுப்பிலே ஜூன் மாதம் 23ஆம் தேதி ராமகாந்த் என்ற ஒரு பயணி பயணம் செய்தார். ராமகாந்த் என்ற ஒரு பயணி பயணம் செய்தார். அவர் ட்ரெயின் பெட்டியிலே இருக்கிறார். ட்ரெயின் சென்று கொண்டிருக்கிறது. டிக்கெட் பரிசோதகர் வந்து அந்த பரிசோதனை செய்யும் போது ஆன்லைன்லே புக் பண்ணின அவர் டிக்கெட்டிலே அவருடைய வயது 24 என்பதற்கு பதிலாக 1 வயது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை பார்த்த டிக்கெட் பரிசோதகர் அவருக்கு டிக்கெட்டை விட கூடுதலாக 7035 ரூபாய் அபராதம் விதித்து விட்டார். இந்த ராமகாந்த் சொல்லுகின்றார், ஐயா, இந்த தவறு என்னுடையதல்ல, இது கம்ப்யூட்டர்ல நடந்த தவறு, அங்க டைப் படிக்கும்போது நடந்த தவறு, இது என்னுடைய தவறே அல்ல. என் வயசையும் என் பேரையும் காட்டுகின்ற ஆவணங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, எல்லாத்துலையும் பாருங்க என் பேரு ராமகாந்த், என்னுடைய வயது 24. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தேவைன்னா இன்னும் என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, என்னுடைய பேன் கார்டு இருக்கு, எல்லாம் சொல்லி பார்த்தார். அத்தனையையும் காட்டினார். இந்த ரயில்வே அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரயில்வே சட்டம் 1989 பிரிவு 138 படி இந்த அபராதம் விதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிடுகின்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், என்னதான் அங்கே தவறு நடந்திருந்தாலும்
டிக்கெட் முன்பதிவு செய்த பின் அதில் உள்ள விவரங்களை சரிபார்ப்பது பயணிகளின் கடமை. ஒருவேளை அதில் ஏதாவது தவறு இருந்தால் அருகில் உள்ள PRS கவுண்டர்ல போய் அதை திருத்தம் செய்திருக்க வேண்டும் என்று ரயில்வே அவரை கைவிட்டு விட்டது. இதே போலத்தான் யாக்கோபு கைவிடப்படுகின்றார். யாக்கோபுக்கு தெரியும் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? தன்னுடைய அம்மா ரெபேக்காள் என்று தெரியும். தன்னுடைய அம்மா செய்த தவறுதான் என்று தெரியும். தன் அம்மா ரெபேக்காள் கொடுத்த ஆலோசனை தான் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலை யாக்கோபுக்கு இருந்தது. ஒருவேளை யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவிடமும் தன் தகப்பன் ஈசாக்கிடமும் இதை சொல்லி தான் தப்புவதற்கு, தன்னுடைய தாயை கைவிடுவதற்கு அவனுடைய மகன் மனசு முன்வரவே இல்லை. அவன் ரொம்ப நல்ல ஒரு மனிதன். யாக்கோபு ரொம்ப நல்ல ஒரு மனிதன். என்னால என்னுடைய அம்மா கஷ்டப்பட வேண்டுமா? நான் கஷ்டப்படுகிறேன். ஆகவே இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? இந்த ஆலோசனை எல்லாம் எனக்கு சொல்லி தந்தது யாரு? என் அம்மா தான் என்று அவன் தன்னுடைய அம்மாவை கைவிட்டு விடவே இல்லை. தனக்குள்ளேயே அதை ரகசியமாக வைத்து தான் திட்டம் போட்டது போலவே அதை கொண்டு போய் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே, அவன் ரொம்ப வருத்தப்பட்ட நிலையிலே, அவனுடைய உண்மையான நிலையை அறிந்த கடவுள் யாக்கோபை கைவிடவே இல்லை. சரிதானே? யாக்கோபை கைவிடவே இல்லை. மனிதர்களை விட யாக்கோபுவை நன்கு புரிந்து வைத்திருந்த கடவுள் அவனை கைவிடவே இல்லை. இந்த பையன் ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் தாய் சொன்னாள், அதனால் அப்படி செய்தான். மற்றபடி இந்த பையன் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் யாக்கோபை புரிந்து கொண்டபடியினாலே அவர் யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. மனிதர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. கடவுளை நம்பி நம்ம இருக்க வேண்டும். மனிதர்களை எல்லாம் விட நம்முடைய அந்தரங்கங்கள், உள்ளிந்திரியங்களை தெரிந்தவர் அவர். அந்த உள்ளிந்திரியங்களும் அந்தரங்கங்களும் சுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நம்மை கைவிடவே மாட்டார். நம்மிடமும் கள்ளத்தனம் இருந்தது என்றால் நம்மை கைவிட்டு விடுவார். ஆகவே யாக்கோபை தவறாக புரிந்து கொண்டு நாம் பல சமயம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, யாக்கோபும் ஒரு ஏமாத்துக்காரன், நானும் ஒரு ஏமாத்துக்காரன், அப்படிதானே? அந்த ஜெபம்லாம் தவறு. யாக்கோபு ஏமாற்றுக்காரனே அல்ல. யாக்கோபு ஏமாற்றுக்காரனே அல்ல. அவன் ஒரு நல்ல மனிதன். தன் தாயை கூட கைவிடாத ஒரு மனிதன். அதை அறிந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு அடிப்படை வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்மை அறிந்திருக்கிற கடவுள் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவது, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பின்னாளிலே அவருடைய சந்ததியினர் அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பின்னாட்களிலே எழுதி வைத்தார். இரண்டாவது வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் வெறுப்பதில்லை, கர்த்தர் வெறுப்பதில்லை. ஏசாயா 41 அதிகாரம் 8, 9 வசனங்களை நாம் சேர்த்துதான் இதை வாசிக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41, 8, 9. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. யாக்கோபுவிடம் சொல்வது போலவே இந்த வாக்குறுதி கர்த்தரால் சொல்லப்படுகிறது. யாக்கோபுவின் இக்கட்டான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை யாக்கோபுக்கு இருந்தது. நான் சொன்னது போல யாக்கோபு ஒரு நல்ல மனிதன். தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன். யாக்கோபிடத்திலே பொய் கிடையாது, களவு கிடையாது, வஞ்சகம் கிடையாது, கிடையவே கிடையாது.
வஞ்சகமில்லாத ஒரு மனிதன். ஒரே ஒரு நாள் அவன் தன் தகப்பனாரை ஏமாற்றினான், அவ்வளவுதான். அதுவும் தாய் சொல்லிதான் அதெல்லாம் நடந்தது. ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் தன் தகப்பனாரை ஏமாற்றியது அவனை வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றுக்காரனை போல ஆக்கிவிட்டது. ஒவ்வொரு நாளும் பொய்களையே சொன்ன ஒரு மனிதன் ஒரு நாள் மாட்டிக்கொள்ளும் போது அவனை எல்லாரும் வெறுத்து விடுவார்கள். அப்படிதானே? இவன் வாயை திறந்தாலே பொய், இவன் ஒரு மோசமான மனிதன், வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுகிறான் என்று பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு நாள் மாட்டிக்கொள்ளும் போது அவனை ரொம்ப வெறுத்து விடுவார்கள். அவன் ஏற்கனவே சொன்ன பொய்களை உடனடியாக நம்பினவர்கள் அவன் திரும்ப உண்மை சொல்ல ஆரம்பிக்கும் போது எந்த உண்மையையும் நம்பாமல் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். யாக்கோபுவுக்கு அந்த நிலைமைதான் ஊரிலே ஏற்பட்டு விட்டது. அவனுடைய ஊரிலே அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஊரில் உள்ள எல்லாருமே அவனை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லாரும் வெறுத்தார்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அவனை ஒரு துரோகி என வெறுக்க தொடங்கினார்கள். இவன் ஒரு துரோகி. அப்போ யோசிக்கிறார்கள், குடும்பத்தினர் யோசிக்கிறார்கள், தகப்பனார் யோசிக்கிறார், இனி ஊரிலே யாக்கோபு இருப்பது சரியில்லை. ஈசாக்கு யாக்கோபை வெளியே அனுப்புவதற்கு இதுதான் பிரதான காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா ரெபேக்கா போய் இந்த பையன் இங்க இருந்தா இங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், சொந்தக்காரங்களிடத்திலே அவனை அனுப்பினால் அங்கே திருமணம் முடியும் என்றெல்லாம் வந்தாலும் யாக்கோபை அந்த நாளிலே அந்த ஊரிலிருந்து அனுப்புவதற்கு காரணம் 2 காரணம். ஈசாக்குக்கு ஒரு காரணம், ரெபேக்காளுக்கு ஒரு காரணம். ரெபேக்காளுக்கு என்ன காரணம்? அந்த திருமணம் எல்லாம் அது ஒரு 2ஆம் பட்ச காரணம் தான். முதல் காரணம் என்ன தெரியுமா? ஏசா யாக்கோபை கொன்று விடுவானோ, அதனால இவனை வெளியே அனுப்பி விட வேண்டும். இங்க இருந்தா ஏசா கொன்று விடுவான். ஆனால் ஈசாக்கோ, என் மகன் யாக்கோபுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது, ஏமாற்றுக்காரன் என்ற ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது. இங்கே அவன் இருந்தால் பெண்ணும் கிடைக்காது, வேலையும் நல்லா இருக்காது. அப்படிதானே? இங்க இருந்த பொண்ணும் கிடைக்காது, வேலையும் கிடைக்காது. ஆகவே அவனை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று வெளியே அனுப்பிவிட யோசிக்கின்றான். இப்படி எல்லாரும் வெறுத்த யாக்கோபு ஒரு நாள் செய்த ஒரு ஏமாற்று வேலையினாலே எல்லாரும் வெறுத்த ஒரு யாக்கோபை குறித்து கர்த்தர் அறிந்திருந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்றால், நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எல்லாரும் வெறுத்துடலாம். இந்த வசனத்தின் ஆழம் அதுதான். எல்லாரும் உன்னை வெறுத்து விட்டார்கள், எல்லாரும் உன்னை ஒதுக்கி விட்டார்கள். ஆனா நான் உன்னை ஒதுக்கல. ஏன் தெரியுமா? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என் தாசன், நீ என் தாசன் தான், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. 3வது வாக்குறுதி என்ன தெரியுமா? கர்த்தர் மறப்பதில்லை, கர்த்தர் மறப்பதில்லை. முதல் வாக்குத்தத்தம் கர்த்தர் கைவிடுவதில்லை. 2வது வாக்குத்தத்தம் கர்த்தர் வெறுக்கவில்லை, வெறுத்து விடுவதில்லை. 3வது வாக்குத்தத்தம் கர்த்தர் மறப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். அப்படிதான் இதை வாசிக்க வேண்டும். ஏசாயா 49 5ஆம் வசனத்தின் முதல் பாகத்தையும் 15ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த 5ஆம் வசனத்தை நாம் இன்னொருக்கா கூட கவனிக்க வேண்டும். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி இந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற ஒரு ஆன்மீக மொழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஆங்கிலத்திலே அதை இப்படி சொல்வார்கள்: No matter how far you have walked away from the Lord, the return is only one step
அதாவது கடவுளை விட்டு எவ்வளவு தொலைவுக்கு சென்றாலும் அவரிடம் திரும்புவதற்கு ஒரு காலடி எடுத்து வைத்தால் போதும். கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போனாலும் திரும்பணும்னு நினைச்சா திரும்பி நின்னாலே போதும். அப்படிதானே? ஒரு காலடி எடுத்து வைத்தாலே போதும். ஏன் தெரியுமா? அவரை விட்டு தொலைவுக்கு போகிறவர்களுக்கு பின்னாலேயே அவரும் போகிறார். அப்படிதானே? அவரை விட்டு தொலைவுக்கு போகிறவர்களுக்கு பின்னாலே அவரும் போகிறார். பின்னால் திரும்பி பார்த்தால் அவர் அங்கே நிற்பார். அப்படிதான் யாக்கோபுவுக்கு பின்னாலேயே அவர் இருந்தார். யாக்கோபுவை அவர் மறக்கவில்லை. யாக்கோபுவை அவர் மறக்கவில்லை. மனிதர்கள் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டாங்க. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டார்கள். இப்ப என்ன பற்றி அப்படிதானே? நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் மறந்து விடுவோம். ஏதாவது தப்பு நாம் பண்ணியிருந்தால் அதான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படிதானே? எல்லாருமே அப்படித்தானே? நம்ம எல்லாரும் அப்படித்தான். எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க மாட்டார்கள். எதை மறக்க கூடாதோ அதை மறந்து விடுவார்கள். லாபானிடம் வந்து சேர்ந்த யாக்கோபு லாபானிடத்திலே தன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் தாய்மாமன் தானே என்று நம்பி சொல்லுகிறான். மாமா, இப்படியெல்லாம் நடந்த, இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு, இப்படி என்ன எல்லாரும் ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டான், அதனால ஊர்ல இருக்க முடியல, அதனால அப்பா அம்மா என்ன இங்கே அனுப்பிவிட்டார்கள், எல்லாவற்றையும் சொல்லுகிறான். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புது வாழ்வை ஆரம்பி என்று சொன்ன லாபான் மட்டும் யாக்கோபின் சில கசப்பான விஷயங்களை மறக்கவே இல்லை. லாபான் மறக்கவே இல்லை. இப்படி ஏமாத்திட்டு வந்திருக்க அந்த பையன் கவனமா தான் இருக்கணும். யாக்கோபுவின் கசப்பான காரியங்களை லாபான் மறக்கவில்லை. லாபான் அவனை ரொம்ப கொடுமையாக தான் நடத்தினான். நான் உன்னை எப்படி நம்புவேன், நீ உன் தகப்பனையே ஏமாற்றியவன் என்ற சந்தேக பார்வை லாபானிடம் இருந்து கொண்டே இருந்தது. எப்படி உன்னை நம்ப முடியும்? ஒவ்வொரு தடவையும் ஆடுகள் வரும்போது எண்ணி எண்ணி உள்ள ஏத்துவான். ஒவ்வொரு தடவையும் எண்ணி எண்ணி ஏத்துவான். மனசுக்குள்ள தகப்பனே ஏமாத்தினவன்ல இந்த பையன். யாக்கோபு என்ன எல்லா முழுமையான விவரங்களையும் சொன்ன பிறகும் யாக்கோபை லாபான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சில சமயம் அப்படித்தானே? நம்ம நம்பி சிலர்கிட்ட எல்லா காரியங்களையும் சொல்லியிருப்போம், அவர்கள் நம்ப மாட்டார்கள். அப்படிதானே? அவர்கள் நம்பவே மாட்டார்கள். கவனமா தான் இருக்கணும். இவன்கிட்ட இவன் கள்ளன், இவ கள்ளி, அப்படிதானே? அதுதான் நம்முடைய நிலைமை. யாக்கோபுவின் நிலைமை தான் நம்முடைய நிலைமை. லாபானிடம் எப்பொழுதும் கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தன. ஒரு நாளும் அது குறைந்த பாடில்லை. யாக்கோபு வரும்போதெல்லாம் அடுக்கடுக்காக அவன் மீது கேள்வி. எப்போதும் யாக்கோபு லாபானால் குற்றம் சாட்டப்பட்டவனாகவே இருந்தான். சொல்ல போனால் யாக்கோபு நிம்மதியாக வாழ்ந்ததை விட நிரூபித்துக் கொண்டதுதான் அதிகம். நிம்மதியாக வாழவே முடியவில்லை. ஏசாவுக்கு பயந்து நான் இங்க வந்தேன், ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதி இல்லை. எப்போதும் நான் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி நிரூபித்தான் யாக்கோபு? தான் நல்லவன் என்பதை எப்படி நிரூபித்தான் தெரியுமா? கடினமாக உழைப்பான். கடினமாக உழைத்து அதன் பலன் அப்படியே கொண்டு போய் லாபான்ட்ட கொடுப்பான். அப்போதான் லாபான் நம்புவான். லாபானுக்கு லாபம் வரணும். லாபம் வந்தாதான் லாபான் நம்புவான். கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை யாக்கோபுக்கு இருந்தது. யாக்கோபை குறித்து லாபான் மறக்காததை கர்த்தர் மறந்திருந்தார். அப்படிதானே? யாக்கோபை குறித்து லாபான் மறக்காததை கர்த்தர் மறந்திருந்தார். இந்த பையன் அந்த காலத்துல ஏமாத்தினவன், அப்படி பாவம் செய்தவன், இப்படி பாவம் செய்தவன், நம்ம அப்படி பார்க்கவே மாட்டார். மனிதன் அப்படிதான் நம்மை பார்ப்பான். அப்படிதானே? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் கடலுக்கு ஆழத்துல கொண்டு போட்டுட்டேன், உன் மீறுதல்களை எல்லாம் நான் கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன். அப்படிதானே? அதுக்கப்புறம் அந்த மேகம் அங்க இருக்காது. ஆனா மனிதர்கள் நம்மை எப்படி நடத்துவார்கள்? இவன் இப்படி செய்தவன் தானே, இவன் இப்படி வாழ்ந்தவன் தானே. கர்த்தர் மனிதர்கள் மறக்காததை மறந்து விடுபவர். எதை மறக்கணுமோ அதை மறந்து விடுபவர். ஆனால் யாக்கோபுடைய விஷயத்திலே அப்படிதான் ஆண்டவருடைய செயல்பாடும் இருந்தது. லாபான் மறக்காததை கர்த்தர் மறந்திருந்தார்.
ஆனால் யாக்கோபுவை அவர் மறக்கவில்லை. இந்த 15ஆம் வசனம் ரொம்ப சோகமான வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனத்தின் பின்னணியும் ரொம்ப சோகமானது. ஏன் தெரியுமா? ரெபேக்காள் தன் மகனை மறந்து போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப நாள் தொடர்பில்லை, ரொம்ப தூரம். இப்போ போல போன் எதுவும் உண்டா? கிடையாது. லெட்டர் போட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ரெபேக்காள் கூட தன்னுடைய செல்ல மகனை மறந்து போனாள், மறைந்து போனாள். யாக்கோபு திரும்பி வரும்போது ரெபேக்காளும் கிடையாது, ஈசாக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் யாக்கோபு திரும்பி வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ரெபேக்காள் மறந்து போனதை, மறைந்து போனதை கர்த்தர் மறந்தும் போகவில்லை, மறைந்தும் போகவில்லை. அந்த தாயின் அன்பான மறப்போம் மன்னிப்போம் என்பதை கர்த்தர் யாக்கோபின் இடத்திலே காட்டினார். ஆகவே யாக்கோபுக்கு 3 வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது. முதல் வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. 2ஆம் வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை வெறுப்பதில்லை. 3வது வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை மறப்பதில்லை. ஆகவே